ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2008ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் கானனோட 12வது மூவியான ஃபுல் ஸ்கோர் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானனோட ஃபர்ஸ்ட் 11 மூவியை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் தமிழ் மூவி கலெக்ஷன் சொல்லி தனியா ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மூவி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா டொமோடோ மியூசிக் அகாடமியை காட்டுறாங்க. ஸோ அந்த அகாடமிக்கு வெளியில வந்து பல மியூசிக் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த அகாடமிக்கு உள்ள இருக்க பிராக்டிஸ் ஹால்ல வந்து ஒரு நபர் வந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு நபர் வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி இருக்க ஒரு லேடி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த லேடி வந்து வேக வேகமா அவங்களோட மொபைல் எடுத்து நம்பரை வந்து வேக வேகமா டைப் பண்றாங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து வெடிச்சு சிதறிடுது, பயங்கரமான ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நடந்த இந்த பாம் பிளாஸ்ட் வந்து நியூஸ்ல வந்து போட்டிருக்காங்க. அதை ஒரு நபர் வந்து வாட்சிட்டு இருக்காரு. சோ அது என்ன போட்டிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பியானிஸ்டான ரென்ஜோ டகிகோவும் செல்லிஸ்டான மிசுமி யுசுகியும் வெடி விபத்துல வந்து இறந்து போயிட்டாங்க. வயலினிஸ்டான தபே சோகு வந்து பலத்த அடியோட ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சோ அதை வாசிக்கிற நபரோட முகத்தை வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டேன்றாங்க. சொன்ன இந்த நபர் வந்து கபே சோகு, நீ யாரையாச்சும் குற்ற சுமத்த விரும்பினா அந்த குற்றத்தை ஓ மேலேயே போட்டுக்கோ, திறமையான உனக்கு அமைதியான இந்த இரவை நான் பரிசா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் வந்து ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போய் இருக்கும்போது நம்ம சினிச்சிக்கு வந்து கால் பண்றான். சோ சினிச்சி வாய்ஸ்ல வந்து நம்ம கானன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். சொன்ன ரான் வந்து ஏய் சினிச்சி, உனக்கு இந்த டொமோடோ பிளாஸ்ட் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து தெரியும், அந்த மியூசிக் அகாடமில நடந்த வெடி விபத்து தானே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா, டொமோடோ வந்து இப்ப புது பியானிஸ்ட வந்து நியமிச்சிருக்காங்களாம், ஆர்கன் பிளேயரை கூட தேர்ந்தெடுத்துட்டாங்களாம், இப்போ அவங்க புது கான்சர்ட் நடத்த போறாங்களாம், பைப் ஆர்கன் கருவிலாம் ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நானே இப்ப அந்த இடத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்தை வந்து செக் பண்ணிருக்கான். சொன்ன ரான் வந்து நாங்க எல்லாருமே டொமோடோ ஹால்ல நடக்கக்கூடிய அந்த ஓபனிங் கான்சர்ட்டுக்கு போக போறோம், அதாவது ரிஹர்சலை பாக்குறதுக்காக, இது எல்லாத்துக்கும் காரணம் சொனகோ தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நினைச்சேன் டொமோடோ ஹாலை கட்டினது சொனகோவோட அப்பாவான சுசுகி கன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் நினைச்சிருக்கான். அதே சமயம் கானன் வந்து அங்க இருக்க ஒரு புதர்ல வந்து எரிஞ்சு போன ஒரு பியானோவோட ஒரு கீ எடுத்து பாத்துட்டு இருக்கான். சொன்னி கானன் வந்து அந்த வெடி விபத்து நடந்தப்பதான் இது பறந்து வந்து இங்க விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ரான் வந்து நீயும் வரலாமே சிரிச்சி, அது அருமையான மியூசிக்கா இருக்கும், லைவா நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த இடத்துல தூரத்துல ஒரு வயசான நபர் வந்து நின்னுக்கு இருக்காரு. அவர் கையில வந்து நம்ம கானன் வச்சிருக்க மாதிரியே ஒரு பழைய எரிஞ்சு போன பியானோ கீ இருக்கதை நம்ம கானன் வந்து நோட் பண்றான். அவர் என்ன பண்ணிக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கானன் பாத்துட்டு இருக்கும் பொழுது ரான் வந்து ஏய் சிரிச்சி, நான் சொல்றது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சாரி ரான், நான் ஒரு கேஸ்ல இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கொஞ்சம் டைம் எனக்காக நீ ஒதுக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட விஷயத்துல நீ தலையிடாத ரான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசுறான். சொன்னேன் ரான் வந்து நான் என்ன நெக்ஸ்ட் வீக் நடக்கக்கூடிய கான்சர்ட்டுக்கு கூட்டு போனா சொன்னேன், நாளைக்கு நடக்கக்கூடிய ரிஹர்சலுக்கு கூட்டு போறேன் தானே சொன்னேன், உன்னைய கூப்பிட்டேன் பாரு, நான் ஒரு முட்டாள் தான், ஹோம்ஸ பத்தி தெரிஞ்ச அளவுக்கு இசையை பத்தி உனக்கு சுத்தமா தெரியல, நீ ஒரு செவிடு சினிச்சி, உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட், நீ உன்னோட வேலையை பாரு, காது கேட்காத டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். சோனி நம்ம ரான் வந்து இனிமேல் அவனை எங்கேயுமே கூட்டு போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறா. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் வந்து நம்ம கானனுக்கு கால் பண்றா. கானன், டின்னருக்கு உனக்கு என்ன வேணும், நான் கறி செய்யவா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓகே உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீ ரொம்ப நல்ல பையன் கானன், நான் என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்கிற, மத்தவங்கள மதி நீ இல்ல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட நிலைமையை பாருங்க, கானன் வந்து நல்லவனா சினிச்சி வந்து கெட்டவனா, இது எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு கானன் நினைச்சுக்கிருக்கான். சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா டொமோடோ மியூசிக் அகாடமில ஒரு நபரை காட்டுறாங்க. சோ அந்த நபரோட பேர் வந்து டொமோடோ கசுகி. அவர் வந்து ஆர்கனிஸ்ட் கம்போசரா இருக்காரு. சோ அவர் வந்து பியானோவை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அவர் வாசிக்கிறத விஐபி சீட்ல இருந்து நம்ம ரான், சொனகோ, மோரிசன், ஆகாசா, ஜென்டா, ஐமி, மிட்சுகி, கானன், ஹைபரா எல்லாரும் ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆல்ரெடி விபத்து நடந்த இடம்ன்றனால நம்ம சாட்டோ, டகாகி, சிரட்டோரி, இன்ஸ்பெக்டர் மெகுரே எல்லாரும் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அதே சமயம் கசுகி வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழ இருக்க எல்லா நபர்களும் வாவ் சூப்பரா வாசிச்சீங்க அப்படின்னு சொல்றப்போ மோரிசன் வந்து இவரோட இசையில நான் மூழ்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்ம ரான் வந்து அதோ அவரை நான் டிவில பாத்திருக்கேன், அந்த கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப சொனகோ வந்து அவரோட பேரு வந்து ஃபுவா டகுமி, அவர் வந்து டொமோடோ ஹாலோட டைரக்டரா இருக்காரு, அவர் தான் கடந்த 35 வருஷமா டொமோடோ கசுகியோட பியானோ டியூனரா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவரை தானே நேத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் நினைச்சுக்கிருக்கான். அதே சமயம் சொனகோ வந்து அதோ அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் தான் ஹான்ஸ் முல்லர், அவர் வந்து ஆர்கன் டியூனரா இருக்காரு, அவருக்கும் டொமோடோவுக்கும் ஆரம்பத்துல சில சண்டை இருந்தது உண்மைதான், அதோ பக்கத்துல இருக்காரு, அவர் தான் டொமோடோவோட பையன், பேரு வந்து டொமோடோ கென்யா, அவர் ஒரு பியானிஸ்டா இருக்காரு, அதோ அங்க 2 லேடிஸ் இருக்காங்களே, அவங்க 2 பேருமே டொமோடோவோட மாணவிகள், அதுல அவங்களோட பேரு வந்து சிகுசாராரா, அவங்க வந்து சொப்ரானோ சிங்கர்,
பக்கத்துல நகத்தை கடிச்சிட்டு இருக்காங்களே அவங்களோட பேர் வந்து யமானா சியோன், அவங்க வந்து வயலினிஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஓ அந்த வெடி விபத்துல காயமானாங்களே கபே சோக்கு அவங்களுக்கு பதிலா வந்த பொண்ணா அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்ப கீழே அந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டாங்களே அவங்க யாரு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து அவங்களோட பேர் வந்து அகிபா ரைகோ, அவங்க வந்து சொப்ரானோ சிங்கரா இருக்காங்க, அவங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப டொமோடோ வந்து சியோன் நீ ரெடியா, அபே மரியாவோட ஃபர்ஸ்ட் பீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சோனே சியோன் வந்து வயலினை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோனே அகிபா வந்து ஏய் நிப்பாட்டு நீ என்ன மோசமா வாசிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்ப சியோன் வந்து சாரி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் டகாகி வந்து அதோ கீழே இருக்காங்களே ரைகோ அவங்கள பாக்குறதுக்கு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டொமோடோ வந்து பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோனே சியோன் வந்து வயலினை வாசிக்கும் பொழுது டொமோடோ வந்து ஏய் நிறுத்து நீ என்ன சம்பந்தம் இல்லாம வாசிச்சிட்டு இருக்க உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து என்ன பிரச்சனை அங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து வயலின்ல இருந்து வர சவுண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்றப்ப சியோன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வயலினை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வயலினோட நரம்பு வந்து அருந்து அவங்க முகத்துல பட்டுருது. சோனே சியோன் வந்து நான் இதை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதே சமயம் கென்யா வந்து பக்கத்துல இருக்க முல்லரை பார்த்து அந்த ஆர்கன் பிளேல நீங்க எப்படி சவுண்ட பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க ரைகோ வந்து இன்னைக்கு என்னால பாட முடியும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து நான் பவுடர் ரூமுக்கு போறேன், அதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் மோரிசன் அங்க இருந்து வராரு. என்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வெடி விபத்து காரணமா இருக்க கல்பிரிட்ட பத்தி தேடுறதுக்காக தான் இங்க வந்தீங்களா, வெடி விபத்துக்கு காரணம் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இருந்தாலும் இந்த விஷயத்தை ஒரு சின்ன பையன் முன்னாடி உங்ககிட்ட சொல்லணுமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பக்கத்துல இருக்க நம்ம கானனை பாக்குறாரு. தலையில நங்குன ஒரு கொட்டு கொட்டி நான் எங்க போனாலும் பின்னாடியே வருவியா போ அங்கிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுறாரு. அதே சமயம் அங்க இருக்க எல்லாருமே வந்து ஆர்கன் பைப் டியூனர் வந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. சோனி ஜென்டா வந்து இது பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து இந்த பைப் தான் ஆர்கன் சவுண்ட உருவாக்குதா அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து அதோ அதுல இருக்க பைப்பு மூலியமா தான் சத்தங்கள்லாம் வெளியில வருது அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து ஆனா இந்த பைப்புகள்ல துளையே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து துளைலாம் தேவை கிடையாது, அதோ அதுல இருக்க அந்த லிவரை இழுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கென்யா வந்து ஒரு லிவர் இழுத்துட்டு பியானோ கீயை வந்து பிரஸ் பண்றாரு. சோனி ஜென்டா வந்து இது ட்ரம்பட்டோட சவுண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து மறுபடியும் அதே மாதிரி பண்றாரு. சோனி அயூமி வந்து இது ஃப்ளூட்டோட சவுண்ட் அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து இப்படிதான் சத்தங்கள் வந்து வித்தியாசமா இந்த பைப்ல இருந்து வெளிவரும் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் ஆகாசா வந்து இது நம்ம குவிஸுக்கான டைம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் ஆகாசா வந்து ஒரு ஒபேரா சிங்கர் வந்து தொண்டையில வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு வயசான பெரியவர் கொடுத்த மாத்திரையில அவரோட தொண்டை வலி சரியா போயிடுச்சு. சோ அந்த சிங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் ஏ சோப்ரானோ, ஆப்ஷன் பி ஆல்டோ, ஆப்ஷன் சி டெனோர், ஆப்ஷன் டி பாஸ். இதுல யாரு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொன்னே ரான் வந்து ஆகாசா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஹிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஆபரேஷன்ற இங்கிலீஷ் வேர்டை ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ பதில் வந்து அந்த ஓல்டுமேன் கொடுத்த மாத்திரையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து அப்ப நீ கண்டுபிடிச்சிட்டியா கானன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா ஆன்சர் என்னன்னா அப்படின்னு நம்ம கானன் சொல்றதுக்குள்ள ஆப்போசிட் சீட்ல உட்கார்ந்துருக்க நம்ம ரைகோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சோப்ரானோ. அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணாத காரணம் அவங்க பேர்ல இருக்க ஒபேரா சிங்கர்ல இருக்க ஒபேரா தான். அந்த ஓல்டுமேன் கொடுத்த மாத்திரையில வந்து சோஃபுன்னு சொல்லுவாங்க. சோஃபுன்றதுக்கு ஜாப்பனீஸ் மீனிங் வந்து தி கிராண்ட்ஃபாதர். அப்படினா அப்படின்னு சொல்றப்ப நம்ம அயூமி ஜெண்டா மிட்சுக்கு வந்து அப்படினா சோஃபுரானோ சோப்ரானோ அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து இது முட்டாள்தனமான குவிஸா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்றதுக்காக முட்டாள்தனம்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அகிபா ரைகோவை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே, மோரிசன், டகாகி, சிராடோரி, சாட்டோ எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கபே சோக்கு வந்து வெடி விபத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அனுப்பின இமெயில பத்தி தான் நாங்க விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இமெயில வந்து படிச்சு காட்டுறாரு. சோ அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அமெச்சூரா இருக்க இவங்கிட்ட வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, இவங்களுக்கு சவுண்ட வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு சுத்தமாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பின்னாடி இருக்க சீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்டுக்க இருக்கான். சோ ரைகோ வந்து இதுக்கு நீங்க அவங்க கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கான். சோ சிராடோரி வந்து அவங்க ரெண்டு பேரோட மியூசிக் ஸ்டைலுக்கும் கபேவோட மியூசிக் ஸ்டைலுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து இதெல்லாம் நீங்க கபேட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அவங்க வந்து வெடி விபத்துல தன்னோட சுயநினைவை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து சம்பவம் நடந்த இடத்துல இது எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து இது ஃப்ளூட்டோட பாடியாச்சே அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆமா இது மொத்தம் 3 பார்ட் சேர்ந்தாதான் ஒரு ஃப்ளூட்டா இருக்கும், எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இதுல ஒரு பார்ட் தான் கிடைச்சிருக்கு, அப்ப மிச்ச பார்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப இதோட உதிரி பாகங்கள் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தா சொல்லலாமே அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் ரெய்கோ வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சோ நீ ஜெண்டா வந்து நீங்க என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து ஓ இது குடிக்கிறனால தான் இவங்களோட குரல் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து நம்ம ஸ்கூல்ல கூட கோரஸ் காம்படிஷன் நடக்குது இல்ல, அந்த டீ நம்மளுக்கு கிடைச்சா நம்மளாலையும் நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நீங்க எங்களுக்கு கோச்சா இருக்கீங்களா, நாளைக்கு 2 மணிக்கு பிராக்டிஸ் நடக்கும், ரான் கூட பியானோ வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சின்ன பசங்க ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டாங்கன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து எனக்கு 9th சாங் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து அது வெறும் எலிமெண்டரி ஸ்கூல் சாங் தானே அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து அவங்க சொன்னது பீத்தோவன்ல இருக்க 9வது சிம்பனியை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து நீ கரெக்டா சொன்ன, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. சோ நீ மிட்சுகி வந்து ரெய்கோ நம்மளுக்கு கோச்சா கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து இருந்தாலும் அவங்களுக்கு திமிரு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து ரெய்கோ கோபக்காரியா இல்ல அமைதியானவங்களான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒருவேளை சியோ நிறைய ஆள் இருக்கனால பதட்டப்படுறாங்களோ என்னமோ அதுக்காக கூட நம்மள அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்றான். சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரானும் சொனோகோ வந்து பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம சொனோகோ அடிச்ச பால வந்து நம்ம ரான் வந்து மிஸ் பண்ணிடுறான். சோ சொனோகோ வந்து முயலால சிங்கத்தை நெருங்க முடியாது செல்லம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சொனோகோ வந்து நான் இல்லனா நீ சினிச்சியோட தானே விளையாண்டுருப்ப அப்படின்னு சொல்றப்ப சினிச்சியோட பேரை கேட்டதும் நம்ம ரான் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். சோ பால வந்து வேகமா தூக்கி போட்டு அடிச்சிடுறான். சோ அது பயங்கர ஸ்பீடா அந்த கம்பியில சுத்தி புகை வர ஆரம்பிச்சிடுது. சோ அதை பார்த்ததும் சொனோகோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சொனோகோ ரானும் வந்து பேசிக்கிருக்காங்க. சோ சொனோகோ வந்து என்ன சினிச்சியோட மறுபடியும் சண்டை போட்டுட்டியா, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து நீ 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கூட ஒரு சண்டை போட்டியே உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எப்படி சேர்ந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, அன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு நானும் சினிச்சியும் போயிட்டு இருக்கும் பொழுது ஆற்றங்கர ஓரத்துல ஒரு பாட்டு கேட்டோம், அந்த பாட்டை யாரோ பாடினாங்க, அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து அது என்ன சாங் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எனக்கு அது தெரியல, பட் ஆனா அந்த சாங் கேட்டதும் என்னோட இதயத்தை அது தொற்றுச்சு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டைட்டன் எலிமெண்டரி ஸ்கூல்ல காட்டுறாங்க. சோ நம்ம ஜெண்டா மிட்சுகி ஐமி கானன் ஹைபரா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பாட்டு படிக்கிறாங்க. சோ நம்ம ரான் வந்து பியானோ வந்து வாசிச்சுட்டு இருக்கா. சோ நம்ம ரெய்கோ வந்து ஜன்னல் பார்த்தபடி நின்னுட்டு இருக்காங்க. சோ ரான் வந்து முடிஞ்சிடுச்சு பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து ஃபர்ஸ்ட் ஜெண்டா உன்னோட வாய்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு, அடுத்து மிட்சுகி இவன் ஃபீலிங்கே இல்லாம பாடிக்கு இருக்கான், அடுத்து முன்னாடி நிக்கிற ஹைபரா அப்படின்னு சொல்றப்ப ஜெண்டா வந்து ஹைபரா இன்னைக்கு வசமா திட்டு வாங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. சொன்ன ரெய்கோ வந்து இந்த பாடின கும்பல்லையே ஒழுங்கா பாடினது ஹைபரா மட்டும்தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அயூமி நல்லா பாடுற, உன்னோட எக்ஸ்பிரஷன் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன ஹைபரா வந்து அவங்க திரும்பி நின்னாலும் எல்லாரையும் நல்லா கவனிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் ரெய்கோ வந்து இருக்கிறதுலயே இங்க மோசமா பாடுறதுனா அது இங்க நிக்கிற இந்த கானன் தான், உன்னோட சவுண்ட் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு காதுல சரியா கேட்டிருக்காது அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. சொன்னே ரெய்கோ வந்து பியானோவோட சவுண்ட் கூட ரொம்பவே லவுடா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பெர்ஃபெக்ட்டான பிச்சா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ஒரு பையன் வந்து பிச்சுனா என்ன அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து ஒளியோட அளவுகளை வச்சு உருவாக்குறது தான் பிச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து பியானோல இருக்க ஒரு கீயை வந்து பிரஸ் பண்றா. சொன்னே ரெய்கோ வந்து திரும்பி பார்க்காமலே E5MI அப்படின்னு சொல்லிடுறான். சோ அடுத்த ஒரு கீயை பிரஸ் பண்ணும் பொழுது அது வந்து B3 and F5 SI and FA அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நீ மிட்சுகி வந்து அதனால தான் இவங்க ஒரு சிறந்த சிங்கரா இருக்காங்க போலப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரெய்கோ வந்து பர்ஃபெக்ட் பிட்ச்னா என்னன்னு எனக்கும் தெரியாது, பட் ஆனா எல்லா மியூசிஷியனுக்கும் அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஆனா இந்த திறமை என்னோட பிறப்புல இருந்தே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு பியானோ டியூனரா இருக்க ஃபுஃபாக்கு கூட இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து எங்களுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டலாமே அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து எனக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் தருவீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெண்டா வந்து நம்ம ரெய்கோவோட டீயை வந்து திருடி குடிச்சிட்டு இருக்கான். சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் பயங்கரமா கதறி அழுகுறான். எரியது எரியது அப்படின்னு சொல்லும்போது கானன் வந்து அந்த டீல யாரோ ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் ஜெண்டாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிட்சுகி வந்து ஜெண்டா ரொம்ப வலியில இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து ஆமா அவனோட கண்ணு கூட ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதா பேசிக்கிருக்காங்க. சோ கானன் வந்து ரெய்கோ நீங்க லாஸ்டா எப்ப டீ குடிச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து மதியத்துக்கு முன்னாடி குடிச்சேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது எங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து நான் கடைசியா டொமேட்டோ அகாடமில இருக்க லேடிஸ் ரூம்ல வந்து என்னோட பேக வச்சேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பதான் யாரோ மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜென்டாவும் ராணும் வந்து டாக்டர் ரூம்ல இருந்து வெளியில வந்துருக்காங்க. சோ மிட்சுகி அயுமியும் வந்து உனக்கு எதுவும் ஆகலையே ஜென்டா அப்படின்னு சொல்றப்ப ஜென்டாவால எதுவுமே பேச முடியல. சோ சொனோகோ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கொஞ்ச நாளா சரியா பேச முடியாதா, பட் ஆனா 4-5 நாள்ல சரியாயிடும் சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ 3 நாள்ல டொமோடா ஹால்ல நடக்கக்கூடிய அந்த கான்சர்ட்ல ரைகோ பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் இந்த ட்ரிங்கை வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரேட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து ரான் நாங்க ஜென்டாவை வீட்டுக்கு கூட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து நானும் வரேன், ஜென்டாவோட பேரண்ட்ஸ் நான் பார்த்தாகணும், ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாம எப்படி அவன் ட்ரிங்க குடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் டைத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ரோட்ல நடந்து போய்க்கிருக்காங்க. சோ மிட்சுகி வந்து கவலைப்படாத ஜென்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அந்த பெரியவரோட மாத்திரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் மூலியமாவே கேட்டுக்கிருக்கான். சோ ஹைபரா வந்து ப்ரொஃபசர் ஆகாஷா சொன்ன குவிஸ பார்த்து தான் அவன் கேட்டுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது ஒரு பெரிய ட்ரக் வந்து அவங்க எல்லாரையும் வேகமா இடிக்க வந்துருக்கு. சோ கானன் வந்து அதை ஓட்டுற டிரைவரோட முகத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமா ஓடி வந்துருக்கான். எல்லாரும் ரைட் ஹேண்ட் சைடு திரும்புங்க அப்படின்னு சொல்றப்ப ரைகோ மட்டும் லெஃப்ட் சைடு போயிடுறாங்க. சோ அவங்க கால் தடுக்கி கீழே விழுகும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு டாக்ஸி வந்து இருக்கு. சோ அந்த டாக்ஸியை பார்த்ததும் அந்த ட்ரக்கை நிப்பாட்டிட்டு அந்த கல்பிரிட் வந்து ஓடி போயிடுறான். சோ கானன் வந்து அந்த ட்ரக்கை செக் பண்ணும்பொழுது அங்க யாருமே இல்ல. சோ மிட்சுகி வந்து ரைகோ கால்ல வந்து பிளட் வருது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரைகோ வந்து நான் முதல்ல இங்க இருந்து போறேன், நீங்க எல்லாரும் என் கூட இருந்தாலே எனக்கு அது பேட் லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில ஏறி அவங்க கிளம்பிடுறாங்க. சோ மிட்சுகி வந்து இவங்க ரொம்ப மோசம்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு ரூம்குள்ள போறாரு. சோ ஸ்மோக் பண்றதுக்காக சிகரெட்டை வாயில வச்சுட்டு தீக்குச்சியை வந்து பத்த வைக்க போறாரு. அதே சமயம் அவரோட ரூம்ல வந்து ஒரு ஃப்ளூட்டோட ஒரு பாகம் இருக்கு. சோ அவர் தீக்குச்சியை பத்த வச்சதும் அந்த இடம் வந்து பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஃபயர் என்ஜின் அங்க வந்துருது. இன்ஸ்பெக்டர் மெக்ரே அங்க வந்துடுறாரு. சோ சிபா வந்து ரூம்ல லீக் ஆன கேஸ்னால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து யாரோ கேஸை வந்து அடிச்சு ஓபன் பண்ணிருக்கிறதுக்கான தடயமும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அப்ப இது கண்டிப்பா ஆக்சிடென்டா இருக்காது, இது ஒரு மர்டர் அட்டெம்ப்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சிபா வந்து இறந்தவரோட பேர் வந்து சிடா ஒசாமோ, அவரோட வயசு வந்து 36, டொமோடோ அகாடமில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வயலினிஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஆரம்பத்துல நடந்த அந்த வெடி விபத்துக்கும் இதுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப அங்க இருந்து வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஆமா கண்டிப்பா லிங்க் இருக்கும், சம்பவம் நடந்த இடத்துல எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூட்டோட ஒரு பாகத்தை வந்து காமிச்சிருக்காங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்பனா இன்னொரு பார்ட் இருக்கணும், அப்ப இன்னொரு கொலையும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேனை காட்டுறாங்க. சோ அந்த வேனுக்குள்ள வந்து ஒரு ஃப்ளூட்டோட ஃபைனல் பார்ட் இருக்கு. சோ அதே சமயம் யாரோ வந்து கிளைடர்ல இருந்து வெடிச்சு கீழே விழுந்து கடலுக்குள்ள விழுந்து இறந்து போறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேயோட ஆபீஸை காட்டுறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே, டகாகி, சாட்டோ, சிராடோரி, மோரிசன், ரான், கானன் எல்லாரும் இருக்காங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நேத்து வந்து கிளைடர்ல இருந்து வெடி விபத்து நடந்து ஒரு நபர் இறந்து போனாரு. அவரோட பேர் வந்து சோனே ஹிகிகோ. அவர் வந்து ஒரு வயலின் பிளேயரா இருந்தாரு. அவர் வந்து டொமோடோ அகாடமியை சேர்ந்தவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப நடந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆமா கடந்த வாரத்துல இறந்து போன மிசுமியும் ரெஞ்சுவும் இவங்களோட கிளாஸ்மேட் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேரும் பியானோ குவார்டரோட மெம்பர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப இந்த தொடர் கொலையை பண்றது ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து சோனேவோட வேன்ல ஃப்ளூட்டோட ஃபைனல் பார்ட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது எல்லாமே ஒரே ஃப்ளூட்டோட பார்ட் தானா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ரான் கொடுத்த ட்ரிங்கை வந்து நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து அது தொண்டையில பயங்கரமா எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான், யாராச்சும் பிராங்க் பண்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப ட்ரக்கை வச்சு ஏத்த வந்தாங்களே அதுவும் பிராங்கா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அந்த ட்ரக்கை வந்து செக் பண்ணி பார்த்தோம், அது ஒரு திருட்டு ட்ரக்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ட்ரக் அப்புறம் ட்ரக் வந்து ரைகோக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் தான்ன்றது நல்லாவே தெரிய வந்திருக்கு, அவங்க டொமோடோ கான்சர்ட்ல பங்கேற்க கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சப்போஸ் ரைகோ வந்து அந்த கான்சர்ட்ல கலந்துக்கலனா வேற யாரை சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து சிகுசா ராரா தான், அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி கபேவை வந்து சூஸ் பண்ணிருந்தாங்க. அகிபா ரைகோ தான் கபேவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து இறந்து போன 4 பேருக்கும் ரைகோவுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து பட் இதுல கபே வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும், கபேக்கு யாரால ஆபத்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ரைகோ இல்லனா சிகுசா ராராவால இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து இன்னொரு ஆளு இருக்காங்க, யாமனே சியோன் தான் கபேக்கு பதிலா சூஸ் பண்ணப்பட்ட நபர், அவங்களை சூஸ் பண்ணது கூட டொமோடோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சிகுசா ராராக்கு ரைகோ அப்புறம் கபே மேல மோட்டிவ் இருக்கு, சிகுசா ராரா, டொமோடோ அப்புறம் சியோனுக்கு வந்து இறந்து போன 4 பேர் மேல மோட்டிவ் இருக்கு. ஆனா ஏன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வெடி விபத்து நடந்த மறுநாள் வந்து நான் ஃபுஃபாவை பார்த்தேன், அவர் கையில ஒரு எரிஞ்சு போன பியானோ கீ இருந்துச்சு, அது என்ன அவ்வளவு ஸ்பெஷலா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து
அப்ப நீ படிக்க போறேன்னு சொல்லி ஊரை சுத்திக்கி இருக்கேன் அதானே அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து ஆமா உண்மையிலேயே அது ஸ்பெஷல் தான். டொமோடோ வீட்ல 30 வருஷமா அந்த பியானோவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பியானோவை வந்து அகாடமில மாத்தினதுக்கு அப்புறமும் கூட ஃபுஃபா தான் அந்த பியானோவை வந்து டியூன் பண்ணிக்கி இருந்தாரு. அவரை பொறுத்தளவுக்கு அது பியானோ கிடையாது, அவரோட பையன் மாதிரி அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இறந்து போன 4 பேருக்கும் ஃபுஃபாக்கும் கூட சண்டை நடந்திருக்கே அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து ஆனா அதை வச்சு அவர் தான் கில்லர்னு ஒத்துக்க முடியாதே அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து நமக்கு தேவை இறந்து போன 4 பேருக்கும் ரெய்கோவுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒருவேளை இது ரெண்டும் தனித்தனி கேஸா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து எல்லா கேஸுக்கும் மையமா இருக்குது டொமோடோ அகாடமி தான், எனக்கு இது தற்செயலா இருக்கணும்னு நம்பிக்கையே இல்ல. இன்னும் 2 நாள்ல ரெய்கோவோட கான்செப்ட் வந்து நடக்க போகுது, நம்மளோட வேலை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து நானும் பாதுகாப்பு கொடுக்க போனேன், ஆனா நான் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கேன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க, இன்னைக்கு நாளைக்கு அவங்க வீட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கானனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடுது. அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு வேக வேகமா கிளம்பி வரான். சோ வெளியில பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகியை வந்து மீட் பண்றான். மிட்சுகி வந்து காமன் கெய்பாவோட ஷூட்டிங் வந்து ருயோகுச்சி பார்க்ல நடக்குது, இது ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன், நாங்க எல்லாரும் அங்க போக போறோம் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து ஜென்டாவை பார்த்தா சரியாயிடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இப்படிதான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பியா கானன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் இப்போ உடனடியா ரெய்கோவோட வீட்டுக்கு போயாகணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து ஆக்ஷன் மூலியமாவே பண்ணி காட்டியிருக்கான். சோ மிட்சுகி வந்து ஜென்டா என்ன சொல்ல வரான்னு புரியுதா, உனக்கு வயசான பெண்களை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். சோ அதே சமயம் அயூமி வந்து கானன் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெய்கோவோட ரூமை காட்டுறாங்க. சோ அவங்களோட ரூம்ல வந்து ஃப்ளூட்டோட மியூசிக் வந்து ஆன் பண்ணி கேட்டுக்கிருக்காங்க. சோ அந்த ரூம்ல வந்து ஒரு போட்டோ இருக்கு, ஒரு ஃப்ளூட்டும் இருக்கு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூம்குள்ள வந்து நம்ம கானன் வந்துட்டு இருக்கான். ஓ வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து அனுமதி இல்லாம யாரோட வீட்டுக்கும் போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் பாடின பாட்டு சரியில்லைன்னு சொன்னீங்களே அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்தேன், இன்னைக்கு நீங்க காட்டுக்குள்ள இயற்கை காத்து வாங்குறதுக்காக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு வெறும் பேட் லக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கவலைப்படாதீங்க நான் தூரமா தான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு எதுவும் ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ அதை எடுக்கிறதுக்காக போறாங்க. அதே சமயம் கானன் வந்து நம்ம ரெய்கோவோட பெட்ரூம் வந்து செக் பண்ணி பார்க்கறான். சோ அங்க வந்து ஒரு ஃப்ளூட்டை நம்ம கானன் பார்க்கறான், ஒரு போட்டோவையும் பார்க்கறான். சோ ரெய்கோ வந்து லேடிஸோட பெட்ரூம் பார்க்கறது தப்புன்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து அங்க இருந்து கிளம்பி வராங்க. சோ நம்ம கானனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கான். சோ ரெய்கோ வந்து நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரேயோட ஆபீஸ் ரூமை காட்டுறாங்க. சோ நம்ம டகாகியும் சாட்டோவும் வேக வேகமா ஓடி வந்து இறந்து போன 4 பேருக்கும் ரெய்கோவுக்கு இருக்க சம்பந்தத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசம் டொமோடோ அகாடமில இருந்த ஒரு ஃப்ளூட் பிளேயர் வந்து குடிச்சிட்டு ஒரு குன்றில இருந்து விழுந்து இறந்து போயிட்டாரு, அவரோட பேர் வந்து சோமா ஹிச்சாரு, அவர் இறக்கும் போது வயசு 28 அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அவரை குடிக்க வந்து வற்புறுத்தி இருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது, இறந்து போன அந்த 4 பேர் தான், அது மட்டும் கிடையாது இறந்து போன அந்த சோமா தான் ரெய்கோவோட ஃபியான்சே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்பனா பழி வாங்குறதுக்காக தான் இவ்வளவு கொலைகளும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து நம்ம கானனும் ரெய்கோவும் போய்க்கிருக்காங்க. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சில பசங்கள் வந்து பாட்டு பாடிட்டே வந்து இருக்காங்க. சோ கானன் ரெய்கோவை பார்த்துட்டு இவங்க பாக்குறதுக்கு அம்மா பையமா இருக்காங்களே, ஆனா முகஜாட சுத்தமா ஒத்து போகல, ஒருவேளை 2 பேருக்கும் சண்டையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிச்சுக்கு இருக்காங்க. சோ கானன் வந்து எல்லாம் என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்க்கிருக்கான். சோ ரெய்கோ வந்து நாளைக்கு கான்செப்டை வச்சுட்டு எதுக்காக இப்ப நான் காட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு பாக்குறியா, ஏன்னா உண்மையான இசை வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கு, இங்க இருக்க மரங்களும் செடி கொடிகளும் தான் உண்மையான மியூசிஷியன்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிருக்காங்க. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா யாரோ ஒரு ஆள் வந்து ரெய்கோவோட காலை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. சோ கானன் வந்து அவனோட கண்ணாடியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தூரத்துல ஒரு ஆள் நிக்கிறது தெரியுது. சோ ரெய்கோவும் கானனும் வேக வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ கில்லரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்கான். சோ ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கில்லர் வந்து ஷூட் பண்றதுக்கு தயாரா முன்னாடி வந்து நின்னுறான். பட் ஆனா அவன் ஷூட் பண்ணாம அப்படியே நின்னுக்கு இருக்கான். சோ கானன் வந்து ரெய்கோ வந்து பயங்கர ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறத கானன் நோட் பண்ணிடுறான். சோ கானன் வந்து அவ எதுக்காக சுடாம காத்துக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெய்கோவோட கையை பிடிச்சிட்டு வேக வேகமா ஓடிக்கு இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஈவினிங் டைத்துல நம்ம கானனும் ரெய்கோ வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ ரெய்கோ வந்து நடந்த எந்த விஷயத்தையும் போலீஸ்ட்ட சொல்லிடாத, நாளைக்கு கான்செப்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போலீஸ்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெய்கோவோட வீட்டு வாசல்ல வந்து நம்ம டகாகி இன்ஸ்பெக்டர் மெக்ரே சாட்டோ எல்லாரும் வந்துடுறாங்க. சோ டகாகி வந்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து இந்த பையனோட டேட்டிங் போனேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சோமாவை பத்தி உங்ககிட்ட நான் விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நாளைக்கு கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதே சமயம் கானன் வந்து சோமான்ற நபரோட கண்ணத்துல வந்து மச்சம் இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் அந்த ரூம்ல இருக்க போட்டோவை பார்த்தேன், என்னை முதல்ல என்னோட வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசனோட வீட்ல வந்து நம்ம கானன் இன்ஸ்பெக்டர் மெக்ரே சிராடோரி டகாகி எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. சோ கானன் வந்து ரெய்கோவோட வீட்ல பார்த்த அந்த ஃப்ளூட்டை பத்தியும் போட்டோவை பத்தியும் சொல்லியிருக்கான். சோ மோரிசன் வந்து இதை வச்சு ரெய்கோ மேல நம்ம குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அவளும் தாக்கப்பட்டிருக்காளே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து டகாகியை பார்த்து சோமாவுக்கு ஏதாச்சும் உறவினர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ ரான் வந்து எல்லாருக்கும் டீ கொடுத்துருக்கான். சோ டகாகி வந்து அவங்களோட அம்மா வந்து
5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அவர் கூட பிறந்தவர்னு யாருமே கிடையாது. அவரோட அப்பாவை பத்தியும் எந்த விதமான டீடைல்ஸும் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இறந்து போன அந்த 4 பேரும் ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு கான்சர்ட் நடத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டொமோடோ வந்து பயங்கரமா திட்டி 4 பேரை மிரட்டி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அது எப்போ அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி பீத்தோவன்ல இருக்க ஒரு பீஸ் மியூசிக்கை தான் அவங்க வாசிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து டொமோடோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மோரிசன் வந்து பலமா காயப்பட்ட கபேக்கும் உடல் தாக்குதலுக்கு ஆளான ரெய்கோவுக்கும் காரணம் இங்க நிக்கிற டொமோடோ கென்யா தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மோரிசன் வந்து ஏன்னா கென்யாக்கு வந்து பீத்தோன் மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இறந்து போன அந்த 4 பேரும் குடிச்சிட்டு பீத்தோன் மியூசிக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால தான் அந்த மியூசிக்கை கெடுத்தனால கென்யா வந்து 4 பேரையும் கொலை பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 4 பேரும் உங்க அப்பாவோட பேரை வந்து கேவலப்படுத்திருக்காங்க. அதனால தான் நீங்க இந்த வேலையை பார்த்துருக்கணும். இத பத்தி கபே கூட புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெய்கோவை அட்டாக் பண்றதுக்கான காரணம் கூட டொமோடோ அகாடமில வந்து ரெய்கோ வந்து எனக்கு நோட் நம்பர் 9 சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு பீத்தோன் மியூசிக்ன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஹேர் ஸ்டைல் கூட பீத்தோன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இவர் கடைசி வரை சரியான ஆளு சொல்லவே மாட்டாரு போலயே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கென்யா வந்து இந்த விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் என்னோட அம்மாவோட ஞாபகார்த்தமா தான் இந்த ஹேர் ஸ்டைல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம் எடுத்து காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு பீத்தோவன் மியூசிக் பிடிக்கும் உண்மைதான், ஆனா அதுக்கு நீங்க சொல்ற காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பயங்கரமா பல்பு வாங்கிடுறாரு. சொன்னே டொமோடோ வந்து இன்ஸ்பெக்டர் மெகுரே நாளைக்கு முக்கியமான கான்சர்ட் நடக்க போகுது, அதனால உங்க கேள்விகளை எல்லாத்தையும் நாளைக்கு மறுநாள் வச்சுக்காங்க, இப்போ முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வெளியில வந்து இருக்கும் பொழுது கானன் வந்து டகாகியை பார்த்து அபேவோட ஞாபகம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து ஆரம்பத்துல அவங்கள விசாரிக்கும் பொழுது அவங்க ஏர் கண்டிஷனோட சவுண்டோட பிச்சை வந்து நோட்டீஸ் பண்ணதா சொன்னாங்க. தூங்க முடியாம அவங்க கஷ்டப்படுறதாவும் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றப்ப சொன்னே கானன் வந்து எனது ஏர் கண்டிஷனரோட சவுண்ட் பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிக்க இருக்கா. சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா டொமோடோவோட அகாடமில வந்து கான்சர்ட்டுக்கான ஒர்க் வந்து மும்மரமா நடந்துருக்கு. சோ நம்ம மோரிசன், ரான், சொனோகோ, கானன் எல்லாருமே அவங்களுக்கான சீட்ல வந்து உட்காந்துறாங்க. சொன்னே நம்ம சொனோகோ வந்து அதோ மேல பால்கனில இருக்கே அது எங்களோட ஃபேமிலிக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு, மொத்தம் 10 சீட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எதுக்கு அவ்வளவு சீட் அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து அதாவது ஆகாசா அப்புறம் சின்ன பசங்க எல்லாரும் வருவாங்களே, அது மட்டும் இல்லாம சின்னிச்சிக்கு கூட புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சாரி சொனோகோ அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரான் அங்க இருந்து கிளம்புறான். சொன்னே கானன் வந்து என்னை மன்னிச்சிரு ரான் அப்படின்னு சொல்லி இருக்கான். சோ அதே சமயம் ரெய்கோ அங்க இருந்து வராங்க. நேத்து நடந்த என்ன பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல நீ என்னை காப்பாத்தணும்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து உங்களோட கால்ல காயம் இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து பரவாயில்ல இதனால நான் பாடுறதுல எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கபேக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான பிச்சை கண்டுபிடிக்கிற திறமை இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து ஆமா அதை நான் நேர்ல பார்க்கும் பொழுதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ நம்ம கானன் வந்து குட் லக்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். சோ கானன் வந்து யோசிச்சு பாத்துக்கிருக்கான். சோ அப்படி பார்த்தா ரெய்கோவுக்கும் கபேவுக்கும் பெர்ஃபெக்ட்டான பிச்சை கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் பொழுது ரான் அங்க இருந்து வேகமா வந்துக்கிருக்கான். சினிச்சிட்ட நான் கால் பண்ணி சொன்னா நான் ஃபீல் ஆயிடுவேன், அதனால அவனுக்கு நான் இமெயில் மட்டும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னே சொனோகோ வந்து கவலைப்படாத ரான், சினிச்சி கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எனக்கு ஒன்றும் ஃபீலிங்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டொமோடோ வந்து பயங்கரமா கத்திக்கிருக்காரு. அவன் வரலனா என்ன நம்ம கான்சர்ட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்கும் பொழுது மோரிசன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப ஃபுஃபா வந்து முல்லர் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து அந்த ஆர்கன் டியூனரா அப்படின்னு சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னே கென்யா வந்து நேத்து நான் பல முறை அவருக்கு கால் பண்ணேன், எந்த விதமான ரீப்ளே இல்ல, அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல விசாரிக்கும் பொழுது நேத்து நைட்ல இருந்து அவர் ஆளே வரலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்போ உடனடியா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து அதுக்கான டைமும் இப்போ இல்ல, இப்போ உடனடியா கான்சர்ட்டை நல்லபடியா நடத்தி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனல் ரிஹர்சல் வந்து ஆரம்பமாகுது. சோ நம்ம டொமோட்டோ வந்து பியானோ வந்து வாசிச்சிருக்காரு. சோ நம்ம சியோன் வந்து வயலினை வந்து வாசிச்சிருக்காங்க. சோ ரெய்கோ வந்து அருமையா பாடுறதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே பயங்கர பிரமிப்பா பாத்துக்கிருக்காங்க. சோ அடுத்து ரிஹர்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில வந்து இருக்காங்க. சொனோகோ வந்து சியோனோட வயலினோட இசை வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்ததுல அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா ரெய்கோவோட வாய்ஸ் கூட சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜென்டா, ஐமி, மிட்சுகியோட சேர்த்து நம்ம ஹைப்ராவும் ஆகாசாவும் வந்துடுறாங்க. சொனோகோ வந்து ஜென்டா உன்னோட கையில இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அந்த கவரை ஓபன் பண்ணி ஒரு ஃப்ளூட் எடுக்கிறான். சொன்னே மோரிசன் வந்து கிளாசிக்கல் கான்சர்ட் நடக்கிற இடத்துல இந்த ஃப்ளூட்டை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றப்ப ஐயூமி வந்து ஜென்டாவால பேச முடியாதுல, அதனால அவன் ஃப்ளூட் மூலியமாவே பேசுவான் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து ஏய் ஜென்டா ஆரம்பி அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து மியூசிக் மூலியமாவே ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கான். சொனோகோ வந்து அதுக்கு நீ ஒரு போனை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து டிடெக்டிவ் பேட்ஜோட சேர்த்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ஐயூமி வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து ஆமா எனக்கும் பசிக்குது, கான்சர்ட் வேற ஈவினிங் 5 மணிக்கு தானே, சரி வாங்க நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. சொன்னே ஜென்டா வந்து ஃப்ளூட்டை வந்து வாசிச்சுக்கிட்டே வந்துருக்கான். சொன்னே மிட்சுகி வந்து நீ ஈல் ரைஸ் தானே வாசிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஜென்டா வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு
வந்துருக்கான். அதே சமயம் கானன் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே வந்துருக்கான். சோ கானன் வந்து ரான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், கான்செர்ட் நடக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ அதே சமயம் நம்ம ரைகோ வந்து பியானோவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ கானன் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நோட்டோட சவுண்ட் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து ஆமா நானும் அதை பாடும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், பட் ஆனா இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு சுத்தமா தெரியல, ஏன்னா இங்க பல பைப்ஸ்ல இருந்து மியூசிக் வெளியே வருது, அதுல அந்த சவுண்ட் வர பைப்ஸ் எது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு ஒரு பைப் டியூனர் வேணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து முள்ளரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து ஆமா முதல்ல நம்ம இதை டொமோடோ கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனும் ரைகோ வந்து டொமோடோ ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டொமோடோ இல்ல. சோ கானன் வந்து ஒருவேளை அவர் டீ குடிக்க வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கானனும் ரைகோவும் வெளியே வந்து செக் பண்ணும்போது யாரோ ஒரு மர்ம நபர் வந்து ஒரு பெரிய ஸ்பேனர் வச்சு ரைகோவோட தலையிலே அடிச்சு மயக்கமோட வச்சிருக்காங்க. சோ நம்ம கானனி வந்து அவனோட தலையில அடிக்கும் பொழுது கானன் வந்து கைகள்ல அடி வாங்கி அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துறான். சோ கானன் வந்து அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது கானனால கண்முழிக்க முடியல, அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஈவினிங் 5 மணி ஆயிடுது. எல்லா மக்களும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்காக டொமோடோ ஹாலுக்கு வந்து இருக்காங்க. சோ உடனே நம்ம ஃபுஃபா வந்து ரைகோவை வேற காணோம் அப்படின்னு சொல்றப்ப கென்யா வந்து அவளுக்கு போன் கூட பண்ணி பார்த்துட்டேன், அவ எடுக்கவே இல்ல, முள்ளரும் காணோம், நம்ம என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது ஃபுஃபா வந்து கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சிகுசு ராரா வந்து சார் நான் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் சார், ரைகோவுக்கு பதிலா நான் அருமையா பாடுவேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப டொமோடோ வந்து இசை வந்து கடவுளையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு கயிறு தான் நான் சொல்லுவேன், நீ பாட போற பாட்டு வந்து பிரேயர் மாதிரி இருக்கணும், மக்களை எல்லாத்தையும் நீ உருக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகுசு ராரா பாடுறதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா விஐபி சீட்ல வந்து நம்ம ரான் சொனோகோ மோரிசன் ஹைபரா ஜெண்டா ஐமி மிட்சுகி ஆகாசா எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. சோ அங்க 2 சீட் மட்டும் காலியா இருக்கு. சோ அதுல ஒன்னு வந்து சினிச்சிகோ இன்னொன்னு வந்து கானனுக்கும் சொல்லி விட்டுருக்காங்க. சோ அயுமி வந்து கானனை இன்னும் காணமே அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து அவ ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிருப்பானா அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து இல்ல கானன் வந்துருவான், அவன் ஒரு டிடெக்டிவ் ஆச்சே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ரைகோக்கு பதிலா சிகுசு ராரா வந்து பாடுவாங்க, நீங்க யாரும் தப்பா நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை கேட்ட எல்லா மக்களும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சோ சொனக்கு வந்து எதுக்காக அப்படி மாத்தினாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அவங்க மார்னிங் வந்து ரிஹர்சலுக்கு தேவையான காஸ்டியூம்ல தான வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் ஆகாசா வந்து ஹைபராவை பார்த்து சினிச்சி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து மயக்க தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்கறான். சோ நம்ம கானனும் ரைகோவும் வந்து ஒரு போட்ல இருக்காங்க. சோ அந்த போட் வந்து ஒரு கால்வாயோட எட்ஜ்ல இருக்கு. சோ கானன் வந்து அந்த கல்பிரிட் தான் நம்மள இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து கான்செர்ட் வேற ஆரம்பிக்க போகுது, நம்ம ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நம்ம இந்த தண்ணியில குதிச்சு நீந்தி போகலாம், ஆனா அந்த பெரிய சுவரை நம்மளால ஏறவே முடியாது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சோ அங்க எந்த ஆளுமே இல்லன்றது தெரிய வருது. சோ ரைகோ வந்து ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்கை பார்க்கறான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டெலிபோனை நோட் பண்றான். சோ ரைகோ வந்து பட் ஆனா அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது அவசியம் கிடையாது, டெலிபோனோட ரிசீவரை மட்டும் நம்ம எடுத்தா போதும், நம்ம கால் பண்ணும்போது டி போ பா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட் மூலமா தான் டிடிஎம்எஃப்ன்ற சிக்னல் மூலமா சவுண்டை வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணி கால் வந்து வெளியில போகும். அப்படி பார்த்தா நம்ம எமர்ஜென்சி காலோட நம்பரை வந்து செயற்கையை உருவாக்கணும்னா அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து அப்ப நம்மளாலையும் கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ரைகோ வந்து பட் ஆனா எப்படி இங்க இருந்து நம்ம அந்த ரிசீவரை எடுக்கிறது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதை நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து ஓகே அப்ப ரிஹர்சலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தூரத்துல வந்து ஒரு பாம்பு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. சோ ரைகோ வந்து அது டொமோடோ ஹால் இருக்க சைடு தான் கேக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதே டைம் டொமோடோ ஹாலை காட்டுறாங்க. சோ டொமோடோ ஹாலுக்கு வெளி சைடு வந்து 2 பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கிறது தெரிய வருது. சோ அதே சமயம் அங்க வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துடுறாங்க, மறுபடியும் இங்க வெடி விபத்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிடுது. சோ அங்க இருக்க எல்லா மக்களும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து நமக்கு டைம் இல்ல, நம்ம உடனே ரிஹர்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைகோவும் கானனும் வந்து அந்த செயற்கையான இருக்க எமர்ஜென்சி சவுண்டை வந்து கத்தியை வந்து ரிஹர்சல் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போட்டை வந்து வேக வேகமா அந்த டெலிபோன் கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் சோ கானன் வந்து அவன் பெல்ட்ல இருக்க ஃபுட்பாலை வந்து உருவாக்கி வேகமா ஒரு எத்து விடுறான். சோ அது சரியா டெலிபோன்ல பட்டு அந்த ரிசீவர் வந்து கீழே விழுந்துடுது. சோ ரைகோவும் கானனும் வேகமா கத்துறாங்க. சோ அது சரியா போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுது. சோ சாட்டோ வந்து அந்த காலை எடுத்துறாங்க. சோ சாட்டோ வந்து என்னது கானனும் ரைகோவும் ஆபத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து சீக்கிரம் உடனடியா டொமோடோ ஹாலுக்கு பின்னாடி இருக்க கால்வாய்க்கு போங்க, அங்க வந்து கானனும் ரைகோவும் ஒரு போட்ல மாட்டி இருக்காங்களா, சீக்கிரம் அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் இருக்க பிளேஸ்க்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்துருது. அதுல வந்து நம்ம டகாகி சாட்டோ வந்து 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. சோ டகாகி வந்து டொமோடோ ஹாலுக்கு வெளியில வந்து மொத்தம் 10 வெடிகுண்டு இது வரைக்கும் வெடிச்சிருக்கு, அங்க இருக்க பில்லர்ஸ் எல்லாமே பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கானன் வந்து கண்டிப்பா அந்த பாம்பை வந்து டைமரால இயக்கப்படணும், இல்லனா ரிமோட் கண்ட்ரோலால இயக்கப்படணும், கண்டிப்பா அந்த 4 பேரை கொண்ட கில்லர் தான் இந்த வேலையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பட் ஆனா எங்க 2 பேரும் எதுக்கு அவன் கொலை பண்ணாம விட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சிருக்கான். சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு பாம்பு வெடிக்க ஆரம்பிக்குது. சோ கானன் வந்து உள்ள இருக்க ரான் மோரிசன் நம்ம இப்படியே பேசியாகணும் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து உள்ள யாருக்குமே கால் போகல, அங்க இருக்க டெலிபோன் லைன் எல்லாத்தையும் கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப செல்போனை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி
சொல்லி எல்லாரோட போனையும் வாங்கி சீல் பண்ணி வச்சிருவாங்க. அது எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளியில நடக்கிற இந்த பாம் பிளாஸ்ட் உள்ள இருக்கவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்டீரியர் ஹால் வந்து சவுண்ட் ப்ரூஃபாலையும் ஃபயர் ப்ரூஃபாலையும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றப்ப டகாகி சாட்டோவும் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க. சோனி கானன் வந்து எப்ப வேணா உள்ள வந்து பாம் பிளாஸ்ட் ஆகலாம், ரான் உனக்கு எதுவுமே ஆகாது, நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் நினைச்சுட்டு இருக்கான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாலுக்குள்ள வந்து எல்லாரும் இசையை ரசிச்சு கேட்டுக்கு இருக்காங்க. சோ சிகுசுராரா வந்து அருமையா பாடிக்கி இருக்காங்க. எல்லாருமே அதை மெய் மறந்து கேட்டுக்கு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கை தட்டி என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதே சமயம் அந்த ஹாலுக்கு வெளியில வந்து தீயணைப்பு வீரர்கள் எல்லாருமே வந்து தீயை அணைக்கிறதுக்காக பயங்கரமா போராடி இருக்காங்க. அதே சமயம் டகாகி வந்து ஹாலுக்கு உள்ள வந்து பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. சோனி கானன் வந்து வெளிப்புறத்துல இருக்க எல்லா கதவும் வந்து சீல் செய்யப்பட்டிருக்கு. மக்கள் தப்பிச்சு போகணும்னு சொல்லி வெளியில வந்தாங்கன்னா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. நம்ம எப்படி அவங்களை காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து வெளிப்புறத்துல இருக்க 23 பில்லரும் உடைஞ்சு போயிடுச்சு. அது எப்ப வேணா உடைஞ்சு போகலாம், மக்களை இந்த பாதை வழியா கூட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து பைலட்டை பார்த்து டொமோடோவோட ரூஃப் டாப்புக்கு எப்படியாவது கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்றப்ப பைலட் வந்து அங்க வந்து ப்ராப்பரான ஹெலிபேட் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டரோட வெயிட் அது தாங்குமான்னு தெரியாது. நான் வேணா ரூஃப் கிட்ட கொண்டு போறேன், நீங்க ஜம்ப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து ஓகே நானும் டகாகி வந்து ஜம்ப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து நானும் வரேன், ஏன்னா மேல ரூஃப்ல இருந்து கீழே போறதுக்கான பாதை வந்து ரொம்ப சுத்தா இருக்கும், எனக்கு பாதை தெரியும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஒத்துக்குறாங்க. அதே சமயம் ஹெலிகாப்டர் வந்து ரூஃப் கிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சோ நம்ம சாட்டோ ரெய்கோ வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. சோ டகாகி வந்து கானன் நீ இங்கே பத்திரமா இரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம கானன் வந்து ஜம்ப் பண்ணிடுறான். நான் வந்து ராணையும் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து இல்ல முடியாது, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்ன தாக்குற கல்பிரிட்டோட முகத்தை நான் பார்த்தேன், அவன் கண்டிப்பா இந்த ஹாலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு. சோ ஹெலிகாப்டர் வந்து அவங்க இறக்கி விட்டு மேல போயிடுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூஃப் பாதை வழியா நம்ம டகாகி சாட்டோ கானன் ரெய்கோ எல்லாரும் போய்க்கு இருக்காங்க. சோ கானன் வந்து டிடெக்டிவ் பேஜை அங்கே தூக்கி போட்டுட்டு போயிடுறான். சோ டகாகி வந்து இந்த பாதை ரொம்ப ஈஸியா தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து அப்படி பொய் சொல்லனா என்ன விட்டுருக்க மாட்டீங்களே, அது மட்டும் இல்லாம இந்த பையன் சொன்னது கூட பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து ஏய் கானன் உன்னை அடிச்சவனோட முகத்தை நீ பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். சோ நம்ம டகாகி சாட்டோ வந்து ரெண்டு பேரும் இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் வந்து இன்டீரியர் ஹாலுக்குள்ள வந்து போறாங்க. சோ சாட்டோ வந்து வெளியில நடக்கிற இந்த விஷயம் கூட தெரியாம இவங்க இசையை ரசிச்சுட்டு இருக்கதை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சாட்டோ வந்து டகாகி உடனடியா இங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்க பாம்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும், இந்த பிளேஸ் வெடிக்கிறதுக்குள்ள மக்களை நம்ம எப்படியாவது வெளியில கூட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ சாட்டோ வந்து ரெய்கோ கானன் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து ஆப்போசிட்ல இருக்க நம்ம ரானை வந்து பாக்குறான். ரான் நீ எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து நினைச்சுக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிராடோரி இன்ஸ்பெக்டர் மெக்ரையும் டொமோடோ ஹாலுக்கு வெளியில வந்து சேர்ந்துறாங்க. சோ டொமோடோ ஹாலுக்கு வெளியில வந்து பயங்கரமான பிளாஸ்ட் நடந்து இடமே பத்தி எரிஞ்சுக்கிருக்கு. சோ அதே சமயம் ஹாலுக்குள்ள வந்து சிகுசுராரா வந்து பயங்கரமா பாடிக்கிருக்காங்க. சோ கானன் வந்து கல்பிரிட் கண்டிப்பா இந்த ஹாலோட ஸ்ட்ரக்சரை பத்தி நல்லாவே தெரிஞ்சவனா தான் இருந்திருக்கணும், அவன் இங்க இருக்க ஒரு ஸ்டாஃபா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரெய்கோ வந்து பியானோவோட சவுண்ட் இன்னமும் வித்தியாசமா தான் கேட்டுக்கிருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படியே அனுப்பின இமெயில பத்தி டகாகி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்களால சவுண்ட வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல அப்படின்னு கபே சொன்னதை நம்ம கானன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கபேக்கு வந்து இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அவங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிக்சர் இருந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து கண்டுபிடிச்சிடறான். சோனி கானன் வந்து டகாகியோட டைரி, ரெய்கோ வீட்ல இருந்த ஃப்ளூட், சோனோவோட அப்பா வந்து யாருன்னு தெரியாதுன்னு டகாகி சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து கானன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சோனி கானன் வந்து அப்ப கல்பிரிட் கண்டிப்பா அவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். சோனி ரெய்கோ வந்து அந்த தப்பான நோட்டு வந்து திரும்ப திரும்ப வருதே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது வரைக்கும் அது எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து அதாவது மொத்தம் 20 டைம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப கண்டிப்பா அந்த கீ தான் பாமோட லிங்க் ஆயிருந்திருக்கணும், அதனால தான் டொமோடோ வந்து பேசும்பொழுது எந்த விதமான பிளாஸ்டும் நடக்கல. சோ டொமோடோ வந்து இன்னும் 4 அதை பிரஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா உள்புறம் இருக்க அந்த இன்டீரியரும் பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த கீயை வந்து மறுபடியும் டொமோடோ பிரஸ் பண்ணிடுறாரு. இன்னும் மொத்தம் 3 சான்ஸ் தான் இருக்குன்றது தெரிய வருது. சோ கானன் வந்து கல்பிரிட் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணாடி மூலமா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ரூம்ல வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ரிமோட் கண்ட்ரோல வச்சிருக்கிறது தெரியுது. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டொமோடோ வந்து மறுபடியும் ஒரு கீயை வந்து பிரஸ் பண்ணிடுறாரு. சோ இன்னும் வந்து 2 சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னும் 2 டைம் அவர் பிரஸ் பண்ணாருன்னா மொத்த இடமே பிளாஸ்ட் ஆயிடுறது தெரிய வருது. சொன்ன ரெய்கோ வந்து நான் மேடைக்கு போறேன், அவங்கள தடுத்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படி பண்ணா நம்ம வசமா மாட்டிக்குவோம், ஏன்னா அந்த கில்லர் கிட்ட வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, அவன் எப்ப வேணா அதை பிரஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்ன பண்றது, கான்செப்ட் நிறுத்துறதுக்கு வேற வழி தேவை, இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ரெய்கோ வந்து இன்னும் நம்மளுக்கு 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவர் அதை பிரஸ் பண்ணிடுவாரு, நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெய்கோ வந்து அங்க இருந்தே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அவங்க வேற சாங் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ கானன் வந்து இந்த டயத்தை பயன்படுத்தி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அயூமி வந்து ஏய் அங்க பாரு ரெய்கோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் இந்த பாட்டு அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து அதுதான் அமேசிங் கிராஸ் அப்படின்னு சொல்றப்ப ரெய்கோ வந்து பாட்டு பாடிட்டு கீழே வந்து இருக்காங்க. சோனி டொமோடோ வந்து நோட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பியானோ வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அவர் அந்த கீயை வந்து மறுபடியும் பிரஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு பிளாஸ்ட் ஆயிடுது. சோ இன்னும் ஒரு தடவை அந்த கீயை பிரஸ் பண்ணாருன்னா மொத்த இடமும் பிளாஸ்ட் ஆயிடும். அதே சமயம் சிகுசுராராவும் ரெய்கோவும் சேர்ந்து அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. சோனி ரான் வந்து அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து
போயிடுறாங்க. ஸோ சின்ன வயசுல நம்ம சினிச்சியோட சேர்ந்து நம்ம ரான் வந்து ஆத்தங்கரை கிட்ட போகும்பொழுது ஒரு பாட்டை கேட்டுப்பாங்க. அந்த பாட்டை பாடினது ரைகோ தான்றது நம்ம ரானுக்கு வந்து ஞாபகம் வருது. சொன்னே ரான் வந்து அப்ப அந்த பாட்டை பாடினது ரைகோ தானா அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரூம்ல இருக்க ஒரு நபர் வந்து இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது கானன் வந்து அவங்களோட குரல் வந்து மக்களோட இதயத்தை வென்றுடுச்சு, அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இந்த பாட்டு உங்களோட பையன் சோமா ஹைக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மியூசிக் நோட்டை சேஞ்ச் பண்ணது நீங்களா தான் இருக்கணும். ஆர்கன் பைப்போட உள்புறத்துல ஒரு சின்ன சென்சார் வச்சிருந்திருக்கீங்க, அதனால தான் சவுண்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா வந்தது. நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிக்சர் இருக்கனால ஈஸியா அதை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை வச்சு தான் நீங்க பாமை வந்து பிளாஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னும் ஒரு தடவை அவர் அந்த கீயை பிரஸ் பண்ணானா இன்டீரியர் ஹாலும் வந்து பிளாஸ்ட் ஆகின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்னது சரியா? டொமோடோ ஹாலோட டைரக்டர், பியானோ டியூனர் ஃபுஃபா டகுமி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாட்டோவும் டகாகியும் வந்து ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டிருக்க நம்ம பிள்ளரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயம் ஃபுஃபா வந்து என்ன எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிட்ச்ன்றத ரைகோ மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஃபா வந்து சோமா ஹைகாரோட அப்பா நான் தான்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து உங்களோட கார் பிளேட்டோட நம்பர் 52.83 அது உங்க பையனோட பிறந்த நாளை குறிக்கும். அதை வந்து நான் டகாகியோட டைரியில தான் நோட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம டொமோடோவோட ஃபேமிலியோட பழைய போட்டோவை நான் செக் பண்ணும்போது அதுல உங்களை பார்க்க அப்படியே உங்க பையன் சோமா மாதிரியே இருந்தீங்க. நீங்க தான் உங்க பையனோட சாவுக்கு காரணமான அந்த 4 இசை கலைஞர்களையும் கொலை பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல ஃப்ளூட்டை வச்சதும் நீங்க தான். இந்த மியூசிக் நோட்ல இருக்க சிக்கலை வந்து பெர்ஃபெக்ட் பிக்சர்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆனது மொத்தம் 3 பேர் தான். ஒன்னு நீங்க, இன்னொன்னு கபே, மூணாவது ரைகோ. கபே வந்து ஹாஸ்பிடல்ல இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதனால தான் ரைகோவை வந்து நீங்க தாக்க ஆரம்பிச்சீங்க. ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டு அவங்கள கொல்ல முயற்சி பண்ணல, ஏன்னா அவங்க உங்க பையனோட ஃபியான்ஸேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவங்களோட தொண்டையை கெடுக்கிறதுக்காக ட்ரிங்க் கொடுக்க பாத்தீங்க, அவங்க கால்ல ஷூட் பண்ணீங்க, ட்ரக்கை வச்சு ஏத்த ட்ரை பண்ணீங்க. கடைசியா அவங்க விபத்துல மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் போட்ல அவங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கடைசியா பாத்துக்கிட்டீங்கன்னா ரைகோ பாடி முடிச்சதுக்கு அப்புறம் டொமோடோ வந்து அந்த கீயை பிரஸ் பண்ணிடுறாரு. சொன்னே ரைகோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பட் ஆனா பாம் வந்து வெடிக்கல. சொன்னே ஃபுஃபா வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பைப் ஆர்கன்ல இருக்க அந்த சென்சாரை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஃபா வந்து யார் நீ, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட பேர் வந்து எடோகவா கானன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ரான், சொனகோ, ஜென்டா, ஐமி, மிட்சுகி, ஹைபரா, ஆகாசா எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டிக்கு இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோவும் டகாகியும் வந்துறாங்க. சோ ரெண்டு பேரும் கீழே எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கானனும் ஃபுஃபாவும் வந்து பேசிக்கு இருக்கத நம்ம சாட்டோ வந்து நோட் பண்றாங்க. ஃபுஃபா கையில இருக்க ரிமோட் கண்ட்ரோலையும் நம்ம சாட்டோ வந்து நோட் பண்றாங்க. அதே சமயம் சாட்டோ வந்து கீழே செக் பண்ணிக்கிருக்காங்க. அதோ அவங்க அங்கதான் இருக்காங்க, அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூமுக்கு நம்ம இப்படியே போயாகணும் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து எதுக்காக அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து அவர் அந்த ரிமோட் கண்ட்ரோலை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அதே சமயம் ஃபுஃபா வந்து நீ ரொம்ப பாவம் குட்டி டிடெக்டிவ், ரிமோட் கண்ட்ரோல் வந்து என் கையில இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பரவாயில்ல அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கானனோட வாட்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருக்கான். அதே சமயம் ஃபுஃபா வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது கானன் வந்து வேகமா அவனோட வாட்ச் வந்து ஷூட் பண்ண பார்க்கறான். பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்ச் வந்து ஒர்க் ஆகல. சோ ஃபுஃபா வந்து ஒரு பெரிய ஸ்பேனர் வச்சு கானனோட கையிலே அடிச்சிருப்பாரு. அப்ப அந்த வாட்சில அடிச்சு வாட்ச் வந்து ஓடாம போயிருக்கிறது தெரிய வருது. சோ ஃபுஃபா வந்து இந்த பைப் ஆர்கனோட சேர்த்து இங்க இருக்க எல்லாரும் பிளாஸ்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகியும் சாட்டோ வந்து ஆப்போசிட்ல இருக்க அந்த ரூமுக்கு வந்துறாங்க. சோ சாட்டோ வந்து கன்னை வந்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கானன் வந்து அதை மறைச்ச மாதிரி நின்னுக்கு இருக்கான். சாட்டோ வந்து நான் எப்படி ஷூட் பண்றது, கானன் மறைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து போச்சு நான் என்ன பண்றது, என் வாட்ச் வேற ஒர்க் ஆகல, நான் எப்படி எல்லாரையும் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் சாட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு, கானன் சீக்கிரம் விலகு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹைபரா வந்து மேல இருந்து பார்க்கும்போது சாட்டோ வந்து கன்னை வச்சு எய்ம் பண்ணிருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் ஜென்டாவோட ஃப்ளூட்டை வந்து நம்ம ஹைபரா வந்து வேகமா அதை வாங்கிட்டு ஓடுறா. சோ உடனே நம்ம ஜென்டா வந்து அதை குடு அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து என்னோட வாய்ஸ் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கான். அதே சமயம் நம்ம ஃபுஃபா வந்து அந்த கடைசி கீக்காக காத்துக்கு இருக்காரு, அந்த ரிமோட் கண்ட்ரோல் கீயை வந்து பிரஸ் பண்றதுக்காக தயாரா இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹைபரா வந்து நம்ம கானனை பார்த்து அந்த ஃப்ளூட்டை வச்சு ஊத ஆரம்பிக்கிறா. சோ ஹைபரா ஊதுற அந்த மியூசிக்கோட கோட வந்து கானன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மீ லா லா எஃபா அதுக்கான மீனிங் வந்து ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானனுக்கு தெரிய வருது. சோ ஃபுஃபா வந்து அவ என்ன வாசிச்சா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து உன்னோட கேமுக்கான என் மியூசிக் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து ஜம்ப் பண்ணிடுறான். சோ அந்த கேப்பை பயன்படுத்தி சாட்டோ வந்து சரியா ரிமோட் கண்ட்ரோலை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. சோ ரிமோட் வந்து உடைஞ்சு போய் கீழே விழுந்துருது. சோ டகாகி வந்து கன்னோட அந்த ரூம்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சியோன் வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சாட்டோ வந்து ஃபுஃபா கையில வந்து கட்டு போட்டு இருக்காங்க. மீதி பாம்ல எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஃபா வந்து நான் சீலிங்லயும் ஸ்டேஜுக்கு அடியிலயும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சாட்டோ வந்து டகாகி இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் மிகரி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஃபுஃபா வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் நம்ம சிராடோரி வந்து இன்ஸ்பெக்டர் மிகரை பார்த்து ஈஸ்ட் சைடு நம்மளுக்கு போறதுக்கு ஒரு பாதை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. அதே சமயம் கானன் வந்து எதுக்காக நீங்க உள்ள பாம் வச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஃபா வந்து 35 வருஷமா நான் தான் பியானோ டியூனரா இருக்கேன்,
இருக்கேன் டொமோடோக்கு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிட்டையர்ட் ஆக சொல்லிட்டான். இதுக்கு இந்த ஹாலோட டைரக்டராவும் என்ன ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரையும் சிராடோரியும் தீயணைப்பு வீரர்களோட உதவி மூலமா அந்த பாதையில இருக்க கம்பியை வந்து வளைச்சிட்டு உள்ள வந்துருக்காங்க. சோ டகாகி வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மெகரே, டகாகி, சிராடோரி எல்லாருமே வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் கென்யா, ரைகோ, சிகுசுராரட்ட வந்து சொல்லிருக்காங்க. ஃபைனலா அந்த கான்செர்ட்டோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே கை தட்டி கொண்டாடி இருக்காங்க. அதே சமயம் ஃபுஃபா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டா, பையனும் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு பிடிச்ச பியானோ டியூனர் வேலையும் இப்ப இல்லாம போயிடுச்சு, அதனால தான் இந்த தப்பான முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கென்யா வந்து டொமோடோ கிட்ட வந்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே சமயம் ஃபுஃபா வந்து டொமோடோக்கு வந்து பைப் ஆர்கன் மியூசிக் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னால பியானோவை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து நம்ம சொனோகோ, ரான், மோரிசன், இன்ஸ்பெக்டர் மெகரே, டகாகி எல்லாரும் வந்துடுறாங்க. சொன்னி ஃபுஃபா வந்து அவர் வச்சிருக்க ஒரு கன் எடுத்து நீட்டுறாரு. இது நான் தற்கொலை பண்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன், உடனடியா டொமோடோ இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ரூம்குள்ள வந்து டொமோடோ வந்துருக்காரு. என்னைய மடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஃபா வந்து நீ ஒரு சுயநலவாதி அப்படின்னு சொல்றப்ப டொமோடோ வந்து நீங்க கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி தான் பியானோ டியூனர் வேலையை விட்டு உங்களை ரிட்டையர் ஆக வச்சேன், அதுக்கு பதிலாக தான் இந்த ஹாலோட டைரக்டராவும் உங்களை ஆக்குனேன், ஆனா இது உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கும் நான் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பின்னாடி இருக்க சொனோகோ வந்து உண்மையான நட்புனா அதுல நம்பிக்கை தான் இருக்கணும், காரியம் ஆகணும்னு சொல்லி எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வளர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீ சரியா சொன்ன சொனோகோ அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து டொமோடோ தான் உங்களுக்கு கிடைச்ச உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஃபுஃபா வந்து கண்ணை கீழே போட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. சோ டொமோடோ வந்து ஃபுஃபாக்கு வந்து ஆறுதல் சொல்லிருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. சொன்னே ப்ரொஃபசர் ஆகாசா வந்து எப்படி அந்த மியூசிக்கோட வந்து சினிச்சு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நம்பரை வந்து லெட்டர்ஸா மாத்துறதுல டிடெக்டிவ்ஸ் வந்து கில்லாடியா இருப்பாங்க, அதை தான் நான் ட்ரை பண்ணேன், அது மட்டும் இல்லாம நான் அவனை நம்பினேன் ஏன்னா அவன் என்னோட பார்ட்னர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைபரா வந்து நினைச்சுக்கிருக்கா. அதே சமயம் மோரிசன் வந்து என்னோட கணிப்பு இப்படி தப்பா போயிடுச்சு, ஃபுஃபா தான் கழட்டு போயிட்டு நினைச்சேன், அவர் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மியூசிக் கேக்குதுல அப்படின்னு சொல்றப்ப சொனோகோ வந்து ஏய் ஆமாப்பா அமேசிங் கிராஸோட வயலின் மியூசிக் தானே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இது வந்து சினிச்சி வாசிக்கிற ஸ்டைல்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடிக்கி இருக்கா. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானன் இருக்கான். சோ கானன் வந்து சினிச்சி வந்து இப்பதான் போனாரு, இப்பதான் கேஸ் விஷயமா ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லி போனாரு. ரைகோவோட பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்ததா, இதோ இந்த ஸ்கூல் வயலின்ல தான் அவர் வாசிச்சாரு, சினிச்சி வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு, நீங்களும் அவரும் ஒன்னா இல்லைனாலும் மனசளவுல நீங்க ஒன்னா தான் இருப்பீங்கன்னு சொல்ல சொன்னாரு, உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ சண்டையா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா என்ன சமாதானப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த கான்செர்ட்டுக்கு வந்திருப்பான், ஆனா அவன் வரலைனாலும் அவன் மேல எனக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூவி வந்து முடிஞ்சிடுது. சோ அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஓரத்துல வந்து நம்ம கானன், ரைகோ, ரான் வந்து நின்னுக்கு இருக்காங்க. சொன்னே ரைகோ வந்து இந்த இடத்துல தான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங் வந்து நடந்துச்சு, அப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசனா இருந்தது, அப்போ வந்து நான் என்னோட ஃபேவரட் சாங் வந்து பாடினேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது அமேசிங் கிரேஸ் தானே அப்படின்னு சொல்றப்ப ரைகோ வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துல அந்த 4 பேர் மேல எனக்கும் கோவம் வந்துச்சு, அவங்கள கொலை பண்ணணும்னு கூட ஆத்திரம் வந்துச்சு, ஆனா நான் கடைசியில ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன், அதுல இருந்து வெளியில வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம அந்த பாட்டான அமேசிங் கிரேஸோட கருவே வந்து மன்னிப்பை பத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. சோனே ரைகோ வந்து ஓகே நான் இங்க இருந்து போறேன், உன்னோட ஸ்கூல் ஹார்மோனியில நம்ம மீட் பண்ணலாம் கானன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சோனே நம்ம கானன் வந்து ரான் சினிச்சி தான் அந்த வயலினை வாசிச்சா நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்றப்ப சோனே ரான் வந்து அவன் வயலின் வாசிக்கும் பொழுது அவன்கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானன் வந்து அந்த வயலினை வந்து வாசிக்க இருக்கான். அப்படி நம்மளுக்கு தெரியாம என்ன விசித்திரமான பழக்கம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து யோசிச்சுக்க இருக்க. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டிடெக்டிவ் கானனோட 12வது மூவியான ஃபுல் ஸ்கோர் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து முடிஞ்சு போயிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.